ஓம் சாந்தி. 10/12/25 ஸ்ரீபாபா மகாவாக்கியம். ஸ்ரீபாபா நினைவில் இருந்து கேட்கலாம். பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே எச்சரிக்கை கொடுக்குறார். ஃபஸ்ட்டு செல்ஃப், நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க. இந்த ஞானமாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, தாரணையாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, ஓட்டேசோ அர்ஜுன், அதாவது ஃபஸ்ட்டு நாம் முந்திக்கணும். நான் இதில் நான் யோகா பண்ணணும், நான் தாரணா பண்ணணும், நான் சேவா பண்ணணும். ஸோ அதில் பாபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சுயத்தை இன்வால்வ் பண்ணணும். சுயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு, செல்ஃபுக்கு. அதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்தவங்களுக்கு. ஏன்னா ஞான மார்க்கம் அப்படிங்கிறது செல்ஃப் மூலமாக தான், நம் மூலமாக தான் பிறரை போய் சேரணும். அது அதனால் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறார் பாபா. முரளியில் தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே चैरिटी बिगिंस एट होम, अर्थात पहले खुद आत्म अभिमानी बनने की मेहनत करो, फिर दूसरों को कहो. आत्मा समझकर आत्मा को ज्ञान दो तो ज्ञान तलवार में जौहर आ जाएगा. இனிமையான குழந்தைகளே, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். எதுவாக ஒன்று இருந்தாலும் முதல்ல தன் மூலமாக, தன்னிடமிருந்து, குடும்பத்தினரிடமிருந்து உலகத்தை போய் சேரணும். அதனால் ஃபஸ்ட்டு தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முதல்ல நாம் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி ஃபஸ்ட்டு நம்ம செய்யணுங்கிறார் பாபா. அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் முதல்ல செய்யுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்க. அதான் நான் ஆத்மா, என் எதிரில் இருக்கக்கூடிய அவர்களும் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஞானம் கொடுத்தோமேயானால், ஞானம் என்ற வாளில் ஷார்ப், கூர்மை என்பது வந்துவிடுகிறது. அதுதான் பாபா சொல்கிறார், நம்ம சொல்லும்போதே அவங்க மாறுவாங்க, நம்ம சொல்லும்போதே அவங்க ரியலைசேஷன் பண்ணுவாங்க, ஞானம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். பாபா கொஸ்டின் கேட்குறாங்க, संगम युग पर इन दो बातों की मेहनत करने से सतयुग ही तख्त के मालिक बन जाएंगे. சங்கம யுகத்தில் எந்த ஒரு 2 விஷயங்களினுடைய முயற்சி செய்வதனால் சத்யுக சிம்ஹாசனத்தின் எஜமானனாக ஆகலாம். சத்யுக சிம்ஹாசனத்தினுடைய எஜமானனாக நம்ம ஆகலாம். எந்த ஒரு 2 விஷயத்தினுடைய முயற்சி. ஃபஸ்ட்டு பாபா சொல்கிறாங்க, துக் சுக் நிந்தா ஸ்துதி மே சமான் ஸ்திதி ரஹே, ஏ மேனத் கரோ. துக்கம் வந்தாலும் சரி, சுகமான சூழ்நிலை வந்தாலும், யாராவது நம்மை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் சமான் ஸ்திதியில் இருப்பதற்கான முயற்சியை செய்வது முதல் விஷயம். கோய் பி குச் உல்டா சுல்டா போலே குரோத் கரே தோ தும் சுப் ஹோ ஜாவோ. ஏதாவது இல்லாத பொல்லாத தலைகீழான விஷயங்களை யாராவது பேசினால், கோபப்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள். கபிபி முக்கி தாலி நஹி பஜாவோ. இப்படி கை தட்டுனா ஓசை வருவது போல ஒரு சப்தம் வாயை திறந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய சவுண்டை கிளப்பிடும், சத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் வாயின் மூலமாக நீங்கள் கை தட்டாதீங்கிறார். மீன்ஸ் சப்தத்தை எழுப்பக்கூடாது. கோவப்படுறாங்கன்னா நம்ம சாந்தியாக இருக்கணுமே தவிர வார்த்தை கூட, நம்ம ஒரு வார்த்தை கூட அந்த நேரம் விடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கல் தாரணா. சிலர் புகழ்வாங்க, சிலர் இகழ்வாங்க, சிலர் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ காலங்கள் எப்படி இருந்தோமோ அது நமக்கு முக்கிய விஷயம் இல்லை.
பாபா கிடைத்த பிறகு நம்மளுடைய தாரணை எப்படி இருக்குது, இதை தான் எல்லாருமே பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் அந்த நேரம் நம்ம சைலன்ஸ் ஆகிடணும். ரெண்டாவது விஷயம், ஆங்கோங்கோ கிரிமினல்ஸ் ஆங்கோங்கோ சிவில் பனாவோ, கிரிமினலை பில்குல் சமாப்த் ஹோ ஜாயே, ஹம் ஆத்மா பாய் பாய் ஹே. பாபா அழகான விஷயம் சொல்கிறாரு, நம்மளுடைய கண்களை தெய்வீக பார்வையுடைய கண்களாக மாற்றுங்க. அதாவது கிரிமினல் பார்வை, குற்ற பார்வை கண்டிப்பாக அழிந்து விட வேண்டும். நான் ஆத்மா, சகோதர ஆத்மா, சகோதராத்மா, அவ்வளோதான். ஆத்மா சமஜ்கர் ज्ञान दो, ஆத்மா அபிமானி बनने की मेहनत करो. ஆத்மான்னு தன்னை இன்னும் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தணும். ஆத்மான்னு புரிந்து ஞானம் கொடுக்கணும். ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். तो सतीही तख्त के मालिक बन जाएंगे. இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் தான் சத்தியுக சிம்ஹாசனத்தின் எஜமானனாக நம்ம ஆக முடியும். சம்பூரன் பவித்ர பன்னை வாலே ஹி கத்தி நஷீன் பன்தே ஹே. முழுமையான தூய்மை அடையக்கூடியவர்களே பாபா சொல்கிறாரு தக்து நஷீன், சிம்ஹாசனதாரி ஆக முடியும். அதனால் தூய்மை தான், அது முழு தூய்மை, சம்பூர்ண தூய்மை மிக அவசியம். ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों से बात करते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளோட உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். தும் ஆத்மாओं को ये तीसरा नेत्र मिला है जिसको ज्ञान का नेत्र भी कहा जाता. என்ன உரையாடல் செய்கிறார் பாபா? பேசுகிறார், குழந்தைங்களே உங்களுக்கு 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது இல்லையா, இதன் மூலமாக நீங்கள் ஞான இந்த 3ஆம் கண் உங்களுக்கு கிடைத்துள்ளது இல்லையா, இதுக்கு பேர் தான் ஞானம் என்ற கண், ஞானக்கண் என்று அழைக்கப்படுது. உன்சே தும் தேக்தே ஹோ அப்னே பாயியோं को, அந்த கண் மூலமாக நீங்கள் உங்களுடைய சகோதர ஆத்மாக்களை பாருங்கள். तो ये बुद्धि से समझते हो ना कि जब हम भाई भाई को देखेंगे तो कर्मेंद्रियां चंचल नहीं होगी. பாபா சொல்கிறாங்க, இதை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இல்லையாங்கிறார் பாபா. எப்போ நம்ம ஆன்மீக உணர்வோட அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள் சகோதரர்கள் என்ற பார்வையோடு நாம் பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகாது, டிஸ்டர்ப் ஆகாது. तो ऐसे करते करते आंखों जो क्रिमिनल है वो सिविल हो जाएगी. இப்படி நம்ம ஆத்மா பாயி பாயிங்கிற சகோதராத்மா சகோதராத்மான்னு எப்போ நம்ம ஆத்மா லெசனை பக்கா பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய கண்கள் கூட தெய்வீக பார்வை உடைய கண்களாக, தெய்வீக உணர்வுடன் பார்க்கக்கூடிய, பிறரையும் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்பது நமக்கு வந்துவிடும். பாப் தும் பச்சோं के साथ सर्विस कर रहे हैं. பாபா குழந்தைகளோட சேவா பண்ணிட்டு இருக்கிறாரு. हिम्मते बच्चे मददे பாப், தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி கிடைக்கின்றது. तो बाप आकर के हिम्मत देते हैं सर्विस करने की. பகவான் வந்து தைரியம் கொடுக்கிறார் எப்படி சேவா செய்ய வேண்டும். ஏன்னா சேவையில் நிறைய தடைகள் வருது, இடையூறுகள் வருது, எப்படி சேவா பண்ணணும். தோ சஹஜ் ஹுவானா, பகவான் வந்து தைரியம் கொடுக்க கொடுக்க நமக்கு எல்லாமே செய்யறது ஈஸியாக இருக்கு இல்லையா. रोज ये प्रैक्टिस करनी पड़ती है, सुस्ती नहीं होना चाहिए. ये नई नई पॉइंट्स बच्चों को मिलती हैं. பாபா தினம் 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 ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான புது புது பாயிண்ட்ஸை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நமக்குள் சோம்பேறித்தனம் வரக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி அலட்சியம், சோம்பேறித்தனம், இது ரெண்டையும் நம்ம வரவிடக்கூடாது. பாபா நமக்கு 3ஆம் கண் கொடுத்தது எதுக்காக?
பாபா சொல்றாரு, எவ்வளோ ஆழமான விஷயம், டிராமா விஷயம். இந்த 3ஆம் கண் மூலமா டிராமாவினுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். इतनी छोटी आत्मा में ये अविनाशी पार्ट भरा हुआ है, यह सबसे वंडरफुल बात है. சின்ன ஆத்மால 84 ஜென்மத்தோட அழிவற்ற பார்ட் பதிவாய் இருக்குது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இது. छोटी सी आत्मा और पार्ट कितना बजाती है. சின்ன ஆத்மா எப்படி பார்ட்டை ப்ளே பண்ணுது பாருங்கிறார். எபி ட்ராமா அவினாஷி ஹே. பாபா சொல்ற இந்த ட்ராமா அழியாத ஒரு ட்ராமா, பனா பனாயா ட்ராமா, ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள ட்ராமா இது. இதன் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அச்சா, தாரணைக்கான முக்கியமான விஷயம். முதல் பாயிண்ட், गायन पूजन योग्य बनने लिए स्पिरिचुअल बनना है. புகழுக்கும் பூஜைக்கும் தகுதியானவராக ஆகுவதற்கு பாபா சொல்றாரு, ஆன்மீக சக்தி என்பது இருக்க வேண்டும். ஆத்மா கோ பியோர் பனானா ஹே. ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். ஆத்மா அபிமானி பண்ணைக்கு மெஹனத் கர்னி ஹே. ஆத்ம உணர்வை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் செய்வது அவசியம். நெக்ஸ்ட் பாயிண்ட், மன்மனாபவ के अभ्यास द्वारा अपार खुशी में रहना है. மன்மனாபவ என்ற பயிற்சியின் மூலமாக அளவற்ற எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். स्वयं को आत्मा समझकर आत्मा से बात करनी है. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவுடன் பேச வேண்டும். ஆங்கோं को सिविल बनाना है. கண்களை தெய்வீக பார்வை மிக்கதாக ஆக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. मास्टर रचयिता की स्टेज द्वारा आपदाओं में भी मनोरंजन का अनुभव करने वाले संपूर्ण योगी भव. மாஸ்டர் படைப்பாளர் என்ற ஸ்டேஜ் ஸ்திதி மூலமாக ஆபத்தான காலகட்டத்திலும், அதாவது இக்கட்டான ஒரு சூழலிலும், அதாவது மனதிற்கு இயல்பான ஒரு அனுபவம் செய்யக்கூடிய, சாதாரணமாக எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியே அனுபவம் செய்யக்கூடிய, அதாவது மனதிற்கு பிடித்த அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆக வேண்டும். பாபா சொல்கிறாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது அந்த நேரம் மனசு உடஞ்சிடக்கூடாது, விரக்தி நிலை வந்துடக்கூடாது, எனக்கு தான் இப்படி வரணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடக்கூடாது. இப்போ அதுக்காக நாம் நம்மளை தயார்படுத்துறது அவசியம். मास्टर रचयिता की स्टेज पर स्थित रहने से बड़े से बड़ी आपदा एक मनोरंजन का दृश्य अनुभव होगी. பாபா சொன்ன மாஸ்டர் படைப்பாளர் அப்படிங்கிற ஸ்திதி இருந்தாலே போதும். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆபத்து, பெரிய ஆபத்து வந்தாலும் அது கூட மனதிற்கு இதமான ஒரு காட்சியை பார்த்தது போல அனுபவமாகும். மீன்ஸ் डिस्टर्बेंस வராது நமக்கு. जैसे महाविनाश की आपदा को भी स्वर्ग के गेट खुलने का साधन बताते हो. மகாவினாசம், அதில் நிறைய சூழ்நிலை ஆபத்துகள் வரும் இல்லையா, அதை கூட நம்ம சொர்க்கத்தினுடைய கேட்டு திறப்பதற்கான ஒரு நுழைவாயில், ஒரு சாதனம் என்று நாம் கூறுகின்றோம். ஐசே किसी भी प्रकार की छोटी बड़ी समस्या ஆபத்தா மனோரஞ்சன் கா ரூப் திக்காய் தே. அதே போல் பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு சூழ்நிலையினுடைய சாதனத்தினுடைய காரணத்தை முன்னிட்டும், எப்படிப்பட்ட சின்ன விஷயமோ பெரிய பிரச்சனையோ எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி தெரியணுங்கிறார் பாபா, மனோரஞ்சன், அதாவது பிடித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஹாய் ஹாய் கே பசாய் ஓஹோ शब्द निकले दुख भी सुख के रूप में अनुभव हो. ஐயோ ஐயோங்கிற கூக்குரலுக்கு பதிலாக, அந்த சப்தத்துக்கு பதிலாக
ஆஹா என்ற சப்தம் வெளிவரும் பொழுது துக்கமும் கூட சுகமயமான ரூபத்தின் அனுபவத்தை ஏற்படுத்தும். दुख सुख की नॉलेज होते हुए भी उसके प्रभाव में न आवे, दुख को भी बलिहारी सुख के दिन आने की समझे, तब कहेंगे संपूर्ण योगी. பாபா சொல்கிறாங்க, துக்கம் சுகம் இந்த நாலேஜ் நமக்கு இருக்கு. சுகம் துக்கம் இது எல்லாம் இருந்தாலும், வெற்றி தோல்வி இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, அதனுடைய தாக்கம் பிரபாவம் நம்மளை பாதிக்கக்கூடாது, அதனுடைய துக்கம் நம்மளை தாக்கக்கூடாது. சுகத்திற்கான நாள் வரப்போகின்றது என்பதை புரிந்து, துக்கம் வருதுன்னா கண்டிப்பாக அது இருந்துகிட்டே இருக்குமா என்ன? இல்லை இல்லையா? எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குது. ட்ராமாவில் செகண்ட் பை செகண்ட் மாற்றம். ஆனால் இதுவும் முடிந்து சுகமான நாள் வந்துவிடும் என்று நாம் புரியும் பொழுதுதான் எப்பொழுதுமே நம்ம சம்பூர்ண யோகி என்று அழைக்கப்பட முடியும். ஸ்லோகன், தில் தக்த் கோ சோட் சாதாரண சங்கல்ப் கர்னா அர்த்தாத் தர்னி மே பாவ் ரக்னா. பாபா சொல்கிறாங்க, உள்ளம் என்ற சிம்ஹாசனம் சேஃப்டியானது. பாபாவுடைய உள்ள சிம்மாசனம், இதய சிம்மாசனம். அதை விட்டுவிட்டு சாதாரண எண்ணங்களை செய்கிறீர்கள் என்றாலே புழுதியில் கால் வைக்கிறீங்க, தரையில் கால் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்யக்த இஷாரா, अब संपन्न कर्मातीत बनने की धुन लगाओ. சம்பன்னமாகணும், கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை ஈடுபாட்டை கொண்டிருக்க வேண்டும். அது சம்பந்தமான டெஃபினேஷன். கரம் கர்த்தே தன்கா பி ஹல்காப்பன் மன்கி ஸ்திதி பி ஹல்காப்பன். ஒவ்வொரு கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் இலகுவான நிலை இருக்கணும், மனதினுடைய ஸ்திதியும் கூட லேசாக இருக்கணும். கரம் கி ரிசல்ட் மன் கோ கீஞ்ச் ந சகே. நம்ம செய்யக்கூடிய செயலோட ரிசல்ட் நம்மளுடைய மனதை ஈர்க்கக்கூடாது, மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியம் அந்த மாதிரி இருக்கணும். திரும்பி திரும்பி செஞ்சு முடிச்சுட்டு அதே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. जितना ही कार्य बढ़ता जावे उतना ही हल्कापन भी बढ़ता जावे. எவ்வளவு எவ்வளவு நமக்கு காரியம் செய்யும் பொழுது இலகுவான நிலை வருமோ, காரியங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்குதோ, எவ்வளோ அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவு இலகுவான தன்மையையும் அதிகப்படுத்த வேண்டும். கரம் अपनी तरफ आकर्षित नहीं करे. எந்த செயலும் நம்மை அது பக்கம் ஈர்க்கவே கூடாது. लेकिन मालिक होकर कर्म कराने वाला करा रहा है, करने वाले निमित्त बनकर कर रहे हैं. ये अभ्यास बढ़ाओ तो संपन्न कर्मातीत सहज ही बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருந்தாலும் கூட செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் நிமித்தம் கருவி. இந்த நினைவை, இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் சம்பன்ன கர்மாத்தீத் நிலையை சகஜமாக அடைய முடியும். எவ்வளோ சேவை அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளவு இலகுத்தன்மை, அதாவது ஹல்காப்பன் இலகுவான தன்மையும் அதிகப்படுத்தணும். ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு செய்பவர் செய்விப்பவர் பாபாங்கிற அபியாசத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்மாத்தீத் நிலையை நாம் அடைய முடியும். அச்சா, ஓம் சாந்தி.